ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிஷிகா சமையல் சந்தானம். நிறைய பேர் வந்து இந்த ஜீரக ரசம் கேட்டிங்க. அதனால் ஜீரக ரசத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜீரகம் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், வரமிளகா 4 போட்டிருக்கேன், அப்புறம் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன், 2 மிளகு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், பூண்டு ஒரு பல்லு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் குறைன்னு அரைச்சிட்டு வந்தோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் குறைன்னு அரைச்சாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதுலேயே. இப்போ வந்து நான் ஒரு 4-5 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே அரைச்சிக்கலாம். நான் புளி கம்மியாக தான் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி, சரிங்களா? அவ்வளோதான், ரசத்துக்கு தேவையான அரைச்சாச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு தாளித்து கொட்டிக்க வேண்டாம். இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுவிட்டேன். கடுகு பொரியட்டும். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதியும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன், கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருக்க தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன எலும்பு சைஸ் அளவுக்கு புளி தண்ணியை போட்டு கரைச்சி வச்சுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து ரசம் வந்து கொதிக்குது. இப்போ நம்ம தண்ணி